நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். நம்முடைய பிரபஞ்சத்துக்கே அடித்தளமாய் விளங்கும் வேத நூல்களை காப்பாற்றிய திருத்தலம். விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களில் முதன்மை அவதாரமான மச்ச அவதார திருக்கோவிலானது நம்ம இப்போ வந்திருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த திருக்கோவிலின் பெருமை என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, இது உங்கள் டிராவல் லைஃப் சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். நண்பர்களே, நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம். சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கைலாச கோணா என்னும் ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி மற்றும் திருத்தலத்தில் சிவபெருமானை வணங்கிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு நேராக நாகலாபுரம் என்னும் இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த நாகலாபுரத்தில் நாம் வந்திருக்கிற இந்த கோவிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோவில். மனித குலத்தை பூமியில் படைத்த இறைவன் மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேத நூல்களையும் தந்தார். அந்த வேத நூல்களுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்ற விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்தார். அப்படி விஷ்ணு பகவான் எடுத்த ஒரு மச்ச அவதாரத்துக்கே ஆன ஒரு சிறப்பான கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நாகலாபுரம் வேதநாராயணா திருக்கோவில். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயம். ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த நாகலாபுரம் என்னும் இடத்தில் இப்படி ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னது யார் தெரியுமா? அப்போது விஜயநகரத்தின் அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். அவரின் தாயார் பெயர் நாக மாமபா. கிருஷ்ணதேவராயரின் தாயாருக்கு இந்த இடத்தில் விஷ்ணு பகவான் மச்சாவதாரம் எடுத்த கோலத்தில் ஒரு திருக்கோவில் அமைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் இருந்தது. தாயே வேண்டுகோள் விடுக்க அரசர் அதை மறுக்க முடியுமா? அரசர் திருப்பதி அருகே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் கோவில் கட்டுமாறு உத்தரவிட்டார். தன் தாயாரான நாக மாமபா பெயரில் நாகமாமபாபுரம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு பெயரும் வச்சார். அப்படி நாக மாமபாபுரம் என்று இருந்த பெயர் தான் இப்போது மருவி நாகலாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் இப்போ ஆலயத்தின் மெயின் கோபுரத்துக்கிட்ட வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை, ஆனால் மதியம் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பொதுவாக மதியானம் 12 மணிக்கெல்லாம் இந்த கோவில் நட சாத்திடுவாங்க. ஆனால் சனிக்கிழமை ஆனதுனால பக்தர்கள் வருகைக்காக கோவில் கொஞ்சம் அதிக நேரமே திறந்து வச்சிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ் டூரிசம் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேருந்தில் வரும் பக்தர்களுக்காகவும் இந்த ஆலயம் இப்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நான் இந்த இடத்துக்கு வந்தபோது தான் ஒரு பேருந்து நிறைய ஆந்திர பிரதேச பக்தர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க. இந்த கோவில் மூலவரான விஷ்ணு பகவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரத்தில் இருக்கிறாரு. கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் விஷ்ணு பகவானுக்கு இப்போது பாலாலயம் செய்யப்படுகிறது. பகவான் வீற்றிருக்கும் கருவறையில் இப்போது சில வேலைப்பாடுகள் நடந்து வருவதால் அதை பாலாலயம் சொல்கிறாங்க. அதனால் கருவறையில் நடை சாத்தப்பட்டு இப்போது மூலவருக்கு பூஜைகள் நடப்பதில்லை. மூலவருக்கு பதிலாக உற்சவருக்கு பக்கத்தில் தினசரி பூஜை நடக்கிறது. எங்களுக்கு உற்சவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைச்சது. விஷ்ணு பகவான் அற்புதமான காட்சி அளிக்கிறார். அந்த இடத்துல மேல்பாதி தேவனாகவும் கீழ்ப்பாதியில் மீனாகவும் ஒரு அற்புதமான தரிசனம் இங்கே நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு சிறப்பான விக்கிரத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளோ அழகு. நீங்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். விஷ்ணு பகவான் மச்சாவதாரம் எடுத்த கதை தெரியாட்டி ஜஸ்ட் ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். வேதங்களை உருவாக்கி விஷ்ணு பகவான் பிரம்மனுக்கு கொடுக்க பிரம்மனோ அதை பறி கொடுத்து விட்டார். சோமகன் என்னும் அசுரன் பிரம்மன் வேத நூல்களை திருடி கடலுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. அசுர குலத்தை விட மனித இனம் மேம்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி அசுரன் செஞ்சார். அப்படி கடலுக்கு அடியில் ஒளித்து வைக்கப்பட்ட அந்த வேத நூல்களை காப்பாற்றதான் மச்ச அவதாரமாக, அதாவது மீன் அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் கடலுக்குள் சென்று அந்த வேத நூல்களை கைப்பற்றி அந்த அசுரனையும் தோற்கடித்தார். அப்படி வேத காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை இப்போ பூமியில் இருக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் விஜயநகர பேரரசின் ராஜமாதா இந்த இடத்துல, அதாவது சித்தூர்கிட்ட இப்படி ஒரு அற்புதமான கோவிலை கட்ட சொல்லி தன்னுடைய மகனிடம் கோரிக்கை வைக்க அரசரும் அவ்வண்ணமே இந்த ஒரு அற்புதமான பெரிய ஆலயத்தை கட்டியுள்ளார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த கோவில் 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் வட மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்னுமே இந்த கோவில் ரொம்ப அருகில் இருக்குது. சித்தூர்லேருந்து 92 கிலோமீட்டர், நகரிலேருந்து 29 கிலோமீட்டர், தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியான ஊத்துக்கோட்டையிலேருந்து 13 கிலோமீட்டர், வேலூர்லேருந்து 117 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு.
இந்த இடத்துல இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, பல்வேறு மற்ற கோவில்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக வாலீஸ்வரர் கோவில், அதை தவிர நிறைய அருவிகளும் இருக்குது. நிறைய மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்பவே ஒரு அற்புதமான அழகான இடமாகவும் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லைங்க, இந்த நாகலாபுரம் ஒரு இன்ப சுற்றுலாவுக்கும் தகுந்த இடம். இந்த கோவில் பக்கத்தில் உணவு என்பது ஒரு பிரச்சனை இல்லை. நாகலாபுரத்துலேருந்து சென்னை செல்லும் வழியில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். தமிழ்நாட்டின் எல்லையான இந்த இடத்துல மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி உணவு பழக்கமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி தான் இந்த மீல்ஸ் இருந்தது. ஆனால் இந்த ஆவரேஜான மீல்ஸ்க்கு விலை பார்த்திங்கன்னா 90 ரூபாய். டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. உச்சி வெயிலில் கோவிலில் நடையாக நடந்ததுனால ஒரு பெரும் பசி, அதனால் கிடைச்சதை சாப்பிடணுன்ட்டு இந்த மீல்ஸை சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அப்போ தான் யூடியூப் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். உங்களைப் போல பிறரும் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலில் மச்ச அவதார விஷ்ணுவை தரிசனம் பண்ணலாம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ஆன்மீக தலம் மற்றும் சுற்றுலாத்தல வீடியோக்கெல்லாம் வர இருக்கிறதுனால மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.